அப்போ மதம் அன்னைக்கு என்ன ஆகல, மக்களை வாழ வைக்கல, மதம் மக்களை ஒடுக்கியது. வந்தவங்களா அவர் எங்கே கூப்பிட்டு போல, சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகல, அன்றைக்கி ஆலயத்துக்கும் கூட்டிகிட்டு போகல, சிற்றாலயத்துக்கும் கூட்டிகிட்டு போகல, கடல்லையும் கடல் ஓரத்துலேயும் அவர்கள் வீடுகள்லையும் அப்படி தான் அவர் போய் அவருடைய ஊழியத்தை செஞ்சார். ஏன்? மத்தியில் பரிசேயர்களை பற்றி பேசுவார். பரிசேயர்களை கடிந்து கொள்வார் பாருங்க. இயேசு கிறிஸ்து அதில் என்ன சொல்லுவார்? வெள்ளை சாயம் அடிக்கப்பட்ட கல்லறைகள். அப்போ எப்படி அவர் போய் ஒரு வெள்ளை சாயம் அடிக்கப்பட்ட கல்லறைக்கிட்ட ரட்சிக்கப்பட்டவங்களை போய் ஒப்படைப்பார்? அதே அங்கே போலிக்கிட்ட போய் எப்படி அவர் ஒப்படைப்பார்? ஜீவன் இல்லாத இடத்துல போய் எப்படி அவர் அந்த மக்களை ஒப்படைப்பார்? புரியுதானே சொல்லுனேன்? அப்போ மதம் அன்றைக்கி என்ன ஆகல, மக்களை வாழ வைக்கல, மதம் மக்களை ஒடுக்கியது. புரிஞ்சா? ஓகே. அப்போ மக்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏற்கனவே எங்கள் பாவத்துக்கும் இதுலேருந்து விடுதலாகி வரான். மறுபடியும் அவனை கொண்டு போய் மதத்துக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகும்? அவனை மறுபடியும் ஒடுக்கி அவனை கட்டி அவங்க என்ன செய்வாங்க? மனுஷனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுவாங்க. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவராகவே அவங்கள வழி நடத்தினார். அப்புறம் இன்னொரு காரியம் என்ன அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளனா, மதம் நம்மளை ஒடுக்கிறதுக்கு இல்லை, மதம் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கணும். ஆனால் அன்றைக்கி மதம் என்ன செய்யுது? மக்களை ஒடுக்கி வச்சு. புரியுதா? மதம் அன்றைக்கி மக்களை ஒடுக்கி வைக்குது. ஓகே. யூத மதத்தில் பரிசேயர்கள் அதெல்லாம் நடந்தனால்தான் இயேசு கிறிஸ்து அவங்கள என்ன செய்யலை, அங்கே கொண்டு போகல.